எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒருவேளை உங்களுடைய சேனல் திருடு போனாலும் இல்லை ஹேக் பண்ணாலும் நம்ம யூடியூப்பில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லோகோவை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த பென்சிலை டச் பண்ணி இங்கே பாருங்க, ஆண்டில் இருக்குது. இந்த ஆண்டில் சேனல் யூஆர்எல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் பேஜில் ஒரு யூஆர்எல் இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். குரோம் பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு போட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரி டச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த பேஜில் இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், சேனல் யூஆர்எல்னு இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய YT ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. YT ஸ்டுடியோவில் இந்த லோகோவை டச் பண்ணுங்க, கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட்டிலையும் சிலதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒருவேளை உங்கள் சேனலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு இருக்கும். இதை டச் பண்ணி கொஞ்சம் தூரம் மேலே தள்ளுங்க. இங்கே பாருங்கள், பேக்கப் கோட்ஸ்ன்னு இருக்கும். 10 கோடு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் ரெக்கவரி மெயில்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது கம்ப்ளைண்ட், உங்கள் சேனல் எப்படியோ ஒன்று சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெக்கவர் மெயில் கொடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ரெக்கவர் மெயிலிருந்து யூடியூப் டீமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த மெசேஜ் பண்ணும்போது உங்ககிட்ட சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உடனே ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சு எழுதிக்கங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.